17 வருஷத்துக்கு முன்னாடி அப்துல் கலாம் சார் பேசும்போது சொன்னார். அவர் அன்னைக்கு போட்ட விதை தான் என் மனசுல இன்னைக்கு ஒரு ஆலமரமா மாறி இருக்கு. அவர் என்ன சொன்னாருன்னா, சென்னை சம்பிரதானாலே பிரம்மாண்டம். இந்த கப்பை பார்த்தும் போதே சொன்னாரு நம்ம தினேஷ் கார்த்திக், இன்னும் இவ்வளோ பெரிய கப்பா. ஆட்டோகிராஃப் கேட்க வந்தாங்க. அந்த ஃப்ளைட் துபாய் போயிருந்தது. அவங்க கேட்டு எங்கே போறீங்க அப்படின்னு. ஸோ அவங்க பிளேஸ்மெண்ட் அவங்களுக்கு வந்து துபாயில் கிடச்சிது. அண்ட் இன்ட்ரெஸ்டிங்லி கோயின்சிடென்டல் எந்த காலேஜுன்னு கேட்டால் அவங்க சென்னை அமெரிக்கா. ஸ்போர்ட்ஸ்ன்றது வந்து லைஃப் கற்றுக் கொடுக்குது. அது ஸ்போர்ட்ஸ் நீங்கள் வந்துட்டாலே ஒன் திங் it shows you a lot more failures and success. So you learn to deal with failures. So that is the greatest aspect of being a sportsman. காலேஜில் படிக்கும் போது இந்த ட்ராக்ல ஒரு தடவை ஓடிடுங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் அழைச்சிட்டு வந்து இந்த ட்ராக்ல வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டுங்க ஓடணுங்கிறது மென்டராக மோட்டிவேட் பண்ணி கொண்டு வந்து ரொம்ப சந்தோஷம். மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றி. சென்னை சம்பிரதா பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஆட்லாம் பார்த்துருக்கோம். படிக்கும் போதே சம்பளம் 10,000 ரூபாய் இதெல்லாம் ஒரு மாதிரி கலா நிலவரம், அதாவது ரியல் அப்படின்னு எடுத்துக்கிறது ரியாலிட்டி அதே மாதிரி தான் மேம். லைக் படிக்கும் போதுமே வந்து நம்ம ஃபுல் அட்டண்டன்ஸ் கொடுக்கறத பொறுத்து, நம்மளுடைய அகாடமிக்ஸை பொறுத்து படிக்கும் போது நம்மளுக்கு பார்ட் டைமாக ஜாப் ப்ரொவைட் பண்ணுவாங்க. லைக் முடிச்சதுக்கு அப்புறமே அவங்களே கேம்பஸ் இன்டர்வியூமே வச்சு ஜாப் செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. people, this is Manjula Govindan. சென்னை சமிர்தாவோட ஸ்போர்ட்ஸ் 7 கிராண்ட் மீட்ல தான் இருக்கும். ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட் இவ்வளோ பிரம்மாண்டமா இவ்வளோ பயங்கரமா நடக்குமாங்கிறது இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது. சென்னை சமிர்தாவோட பல பிராண்ட் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா நிறைய பெங்களூர் மும்பையில் இருந்து எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவ்வளோ இன்வால்மெண்ட்டாக இந்த ஸ்போர்ட்ஸ் மீட்லேயுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நடக்கக்கூடிய ஈவெண்ட்டில் வின் பண்ணக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு கிரிக்கெட் பிளேயரான தினேஷ் கார்த்திக் அவங்க கையால் வந்து ட்ராஃபியுமே கொடுக்க போகிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து நம்ம டீமுமே ரொம்ப ஈகராக இருக்காங்க. என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இந்த ஸ்போர்ட்ஸ் மீட்டில் நடக்க போகுது அப்படிங்கிறத உள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சென்னை சமிர்தாவோட பெங்களூர் கேம்பஸோடைய பிரின்சிபல் நம்ம கூட இருக்காங்க. ஹலோ சார், இந்த ஒரு மூமெண்ட் எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா எங்களுடைய கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கபடியில வந்து கப் அடிச்சிருக்காங்க. அதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். கேம்பஸினுடைய கேர்ள்ஸ் பவர் என்னன்றது இது மூலமா உங்களுக்கு தெரியும். டிகே சார் கையில் ஒரு அவார்ட் வாங்கியிருக்கீங்க. அது வந்து எப்படி ஹோல்சமான ஒரு மூமெண்ட்டாக இங்கேருந்து பார்க்கும்போதே எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. ஹவ் யூ ஃபீல் அந்த ஸ்டேஜ்ல இருந்து இந்த அவார்ட் எல்லாம் வாங்கும் பொழுது? ஹாப்பியாக இருக்கு. வேர்ட்ஸ் எதுவும் வரமாட்டேங்குது. உங்க ஃப்ரெண்ட் அப்படியே பக்கத்துல பேசும்போது ஒரு மாதிரி இருக்கு. நம்ம உங்க கையில இப்போ ட்ராஃபி வாங்கியிருக்கோம்ல, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஓகே, இப்போ எவ்வளோ ஹாப்பியா இங்க இருந்து கிளம்பி போக போறீங்க? So much happy. ஓகே, ஹலோ டீம், நீங்க எல்லாம் வந்து என்ன ஸ்போர்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க? பேட்மிண்டன். எல்லாரும் பேட்மிண்டன். ஓகே, நீங்க எல்லாம் என்ன கேட்டகரியில வின் பண்ணிருக்கீங்க? ரன்னர், ரன்னர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன். சென்னை சமிர்தா வந்து படிங்க அப்படின்னு சொல்லாம இல்ல ஸ்போர்ட்ஸும் விளையாடலாம் கூட்டு வந்து வச்சு ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட் பண்ணிருக்காங்க. எவ்வளவு ஹாப்பியா இருக்கு பீயிங் a பார்ட் ஆஃப் சென்னை சமிர்தா? ஃபுல் ஹாப்பி. ஓகே, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சென்னை சமிர்தா பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன்ன்றது மட்டும் தான் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பார்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இந்த ஒரு கிராண்ட் மீட் நடக்கும்போது தான் தெரியுது, ஓகே ஸ்போர்ட்ஸுக்கும் அவங்க வந்து இவ்வளோ இன்வால்மெண்ட் கொடுக்குறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ இன்வால்மெண்ட் காமிக்கிறாங்க அப்படிங்கிறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸ்போர்ட்ஸுக்கு இவ்வளோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மேம். ஸ்போர்ட்ஸ் கண்டக்ட் பண்ணதுனால சேர்மன் சாருக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நாங்கள் இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டை வந்து எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துறதுக்கு. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டேடியமில் வச்சு எங்களை இது பண்ணது வந்து எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பினஸாகவே இருக்குது. ஓகே, இவ்வளோ பெரிய ஸ்டேடியம், இந்த ஹாப்பினஸ் கூட சேர்ந்து நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் டிகே சாரும் வந்திருந்தாரு. அது இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அது பயங்கரமான ஒரு ஹாப்பி, எக்ஸ்ட்ரா ஹாப்பி, போனஸ் மாதிரி அது ஒரு ஹாப்பி இல்லையா? வந்து எங்கள் எல்லாரையுமே வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு மூமெண்ட் கிரியேட் பண்ணி கொடுத்த சென்னை சமிர்தாக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறோம். ஓகே, சென்னை சமிர்தா எஜுகேஷன் மட்டும் கொடுக்கல, அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு கல்ச்சுரல் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸும் அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸை. இந்த மாதிரி எந்த லேப்லேயும் எல்லா ஃபெசிலிட்டிஸும் கிடையாது.
இந்த மாதிரி பசங்களுக்கு நல்ல ஹாஸ்டல், நல்ல ஃபுட்டு, நல்ல எஜுகேஷன் ஃபார் த வெல் ட்ரெயின்டு டீச்சர்ஸ், and they are getting the training from the Chengalpattu Medical College. That is a highlight of the thing. ஹே தேர் பீப்புள், சென்னை சமிர்தாவோட சேர்மேன் மற்றும் சிஇஓ தான் இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. வணக்கம் பூமிநாதன் சார். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன், டாப் ஆஃப் த வேர்ல்டு. இந்த ஈவெண்ட்ல வந்து உங்களை பார்க்குறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. உங்கள் கூட சேர்ந்து ஸ்டூடெண்ட்ஸுமே அவ்வளோ வைபாக ரொம்ப சூப்பராக இருக்காங்க. சென்னை சமிர்தான்னும் பொழுது ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இப்படி தான் பார்த்தோம். ஆனால் வந்து எஜுகேஷனுக்கு ஒரு பக்கம் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருக்காங்க. பேரலாக இந்த சைட் ஸ்போர்ட்ஸுக்கு இவ்வளோ கிராண்டியராக ஒரு ஈவெண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஏன் பண்ணணும்னு நினச்சிங்க? அங்கேருந்து தொடங்கலாம். சூப்பருங்க. ஆக்சுவலாக ஸ்போர்ட்ஸ் தான் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எல்லாமே லைஃப்பை கற்றுக் கொடுக்குது. ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் தோற்றுருவாங்க, ஆனால் துவலாமல் அடுத்தடுத்து முயற்சி பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா வின் பண்ணும்போது அந்த பரவசம், அந்த ஒரு ஆர்வம், அந்த ஒரு சந்தோஷத்துக்கு இணை வேறு எதுவுமே இல்லை. பசங்கள்கிட்ட போய் ஸ்போர்ட்ஸு, மியூசிக்கு, என்டர்டைன்மெண்ட், படிப்பு, இந்த 4 சாய்ஸை கொடுத்தா முதல் சாய்ஸ் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? பசங்களுக்கு விளையாட்டு தான். விளையாட்டுன்னா பசங்களுக்கு அப்படி ஒரு உயிர். ஸோ அப்படிப்பட்ட விளையாட்டை பசங்களுக்கு சென்னை சமிர்தா ஒரு சாதாரண இடத்துல ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட் நடத்தக்கூடாது, மினி ஐபிஎல்லாகவே இருக்கணும். எப்படி ஐபிஎல்னாவே ஒரு பிரம்மாண்டம் இல்லையா, அது மாதிரி சென்னை சமிர்தா ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்போர்ட்ஸ்னா நேரு ஸ்டேடியத்தில் அந்த ஐபிஎல் ஓடைய அதே ஒரு செலிப்ரேஷனில் பெரிய ஹைலைட் என்னன்னா ஐபிஎல்லோடைய வேர்ல்டு பிளேயர், இந்தியாவோடைய வேர்ல்டு பிளேயர் கடைசி 2 பாலுக்கு 5 ரன் வேணுங்கிற சூழ்நிலையில் ஒரே பால்ல 6 ரன் அடிச்சு இந்தியாவை பங்களாதேஷோட தோக்க வேண்டிய ஸ்டேஜை மாற்றி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய எல்லாருக்குமே ஒரு எக்ஸாம்பிளா இருக்கக்கூடிய தினேஷ் கார்த்திக் கையால எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணாங்க. அந்த என்ஜாய்மெண்ட் தான் பையனுடைய முகத்தில் பார்க்கக்கூடிய அந்த சந்தோஷத்துக்காகத்தான் எங்கள் டீம் கிட்டத்தட்ட 600 பேர் கொண்ட டீம் டே நைட்டாக வேலை பார்த்தாங்க. சாதாரண இது இல்லை. ஒரு வாரமாக இந்த கிரவுண்டில் ஏகப்பட்ட போட்டிகள், ஏகப்பட்ட காம்படிஷன். தினேஷ் சார் கார்த்திக் கையால் அந்த ஒரு கப்பை வாங்கும்போது, தினேஷ் சார் கார்த்திகே சாரே ஆட்டோகிராஃப் போட்டு ஒரு பேட்டை கொடுக்கும்போது பசங்க முகத்தில் மிகப்பெரிய புன்னகையும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் பார்க்கும்போது இது சென்னை சமிர்தால மட்டும்தான் பாசிபிள் அப்படின்னு தினேஷ் கார்த்திக் சாரே சொன்னது. இதெல்லாம் இந்த ஈவெண்ட்டோட மிகப்பெரிய ஹைலைட். நானும் உங்களை மாதிரி ஸ்கூலில் படிச்சிருக்கேன், காலேஜில் படிச்சிருக்கேன். ஸ்போர்ட்ஸ் டே வந்துட்டாலே நல்ல ஃபீலிங். எத்தனை பேருக்கு ஆர்சிபி சப்போர்ட்டர்ஸ்? தொடர்ந்து பேசும்போது வந்து ஐபிஎல்னு சொன்னீங்க. அது வந்து எப்படின்னா ஜென்ரலாக நிறைய ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் பார்த்துருக்கோம். அதெல்லாம் வந்து ட்ராஃபி கொடுப்பாங்க, எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த வெற்றி கோப்பை, அந்த ஓவரால் கோப்பையே எப்படி இருந்துச்சுன்னு பார்க்க போனால் நிஜமாவே ஐபிஎல்ல வந்து எப்படிப்பட்ட ஒரு கோப்பை கொடுப்பாங்களோ அந்த மாதிரி கொடுத்து ஒரு என்கேஜ் பண்ணுறீங்க. எங்கே இருந்து சார் ஒரு ஆர்வம் வரும்? இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதுக்காக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும்? நல்ல கேள்விங்க. சென்னை சமிர்தானாலே பார்த்தீங்கன்னா எதையுமே ஒரு இடத்துல ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் மற்ற காலேஜ் எல்லாத்துலேயுமே சொல்லி தர்றாங்க. ஆனால் சென்னை சமிர்தா என்ன டிஃப்ரென்ஸ்னா ரியல் ஹோட்டலே உள்ள இருக்கும். ஒரு 7 ஸ்டார் ஹோட்டலில் போய் எப்படி வேலை பார்க்கணும் அப்படிங்கிறத நாங்கள் எங்கள் காலேஜில் 7 ஸ்டார் ஹோட்டலில் என்ன ஃபெசிலிட்டி இருக்குமோ அதில் எங்கள் காலேஜில் வந்து படித்தா 7 ஸ்டார் ஹோட்டல்லையே ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த ஸ்போர்ட்ஸ்லையும் பேருக்கு ஒரு கப்பு கொடுக்கக்கூடாது. சென்னை சமிர்தானாலே பிரம்மாண்டம். இந்த கப்பை பார்த்தும்போதே சொன்னார் நம்ம தினேஷ் கார்த்திக், என்ன இவ்வளோ பெரிய கப்பா அப்படின்னாரு. ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா ஸ்டூடெண்ட் இதை ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு என்ஜாய் பண்ணி அடுத்த லெவல் நோக்கி போகணும். ஏன் இந்த ஈவெண்ட் ஏன் இவ்வளோ கிராண்டாக பண்ணோன்னா கிட்டத்தட்ட 3000 பேர் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட் பண்ணாங்க. சென்னை சமிர்தா லவ்ஸ் DK19 அப்படின்னு 3000 பேர் அசம்பிள் ஆகி ஒரு மிகப்பெரிய இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் பண்ணாங்க. ஏன் தினேஷ் கார்த்திக் கையால் வச்சு பண்ணோன்னா இந்த 3000 பேரில் வருங்காலத்தில் சென்னை சமிர்தா மூலமா நிறைய தினேஷ் கார்த்திக் உருவாக வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா அதுக்கு இன்னைக்கு விதை போட்டிருக்கோம். சென்னை சமிர்தா சார்பா இன்னைக்கு அதுக்கான விதை போட்டிருக்கோம். கண்டிப்பா
வருங்காலங்களில் பல தினேஷ் கார்த்திக் உருவாகிறதுக்கு இந்த ஈவெண்ட் காரணமாக இருக்க போகுதுங்கிறத நீங்களே கொண்டாடுவீங்க. கண்டிப்பாக கிராண்ட் இயர்னும் பொழுது நேரு ஸ்டேடியம் கூடுதல் ஒரு மகிழ்ச்சியாக அமைந்திருக்கு. எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது இந்த ஒரு ஸ்டேடியம். ஏன்னா வந்து பெங்களூர் டீம் வந்து நாங்கள் மீட் பண்ணுவோம். அந்த ப்ரொஃபஸர் சொல்லும்பொழுது என்ன சொன்னார் அப்படின்னா, கண்டிப்பாக எங்களோட பிள்ளைகள் வந்து நிறைய இடத்துக்குலாம் போவாங்க, ஏர்போர்ட் வழியாக தான் போவாங்க, ஃப்ளைட்டில் இந்த இடத்த கடந்து போகும்பொழுதுலாம் இந்த இடத்துல நம்ம வந்து கப்பு ஜெயிச்சிருக்கோம்ப்பா அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியை அவர் வெளிப்படுத்தியிருந்தார். இந்த நேரு ஸ்டேடியம் பற்றி சொல்லுங்கள். நல்லா சொன்னீங்க. நான் இப்போ தினேஷ் கார்த்திக் சார்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், இந்த ஸ்டேடியத்துக்கு வரும்போது எனக்கு பல மலர் நினைவுகள் பூமிநாதன் சார். என்னன்னு கேட்டால், பெரிய பெரிய லெஜண்ட்ஸ், பெரிய பெரிய சாம்பவன்ஸ் இவங்கெல்லாம் இங்கே கப்பு வாங்கின இடத்துல, ஓடி ஜெயிச்ச இடத்துல, பல சாதனைகள் பண்ண நேரு ஸ்டேடியத்தில் நான் இன்னைக்கு வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சார்னு தினேஷ் கார்த்திக் சொன்னார். எனக்கு என்ன ஒரு பெரிய திருப்தினா, சென்னை சம்பிரதாயனாலே பெஸ்ட். அதில் ஸ்போர்ட்ஸில் இதை விட பெஸ்ட் யாரும் கொடுக்க முடியாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா நேரு ஸ்டேடியம் தான் நம்பர் 1 இருக்கிறதுலே பெஸ்ட். நிறைய பேர் நேரு ஸ்டேடியத்துக்கு வரணும்னாவே சந்தோஷப்படுவாங்க. அந்த நேரு ஸ்டேடியத்தில் சாம்பியன் அணியா மாத்தின மென்டார் தினேஷ் கார்த்திக் கையால எங்க மாணவர்கள் விருது வாங்கினதும் சரி, கண்டிப்பா என்னால உறுதியா சொல்ல முடியும், இந்த ஈவெண்ட் வருங்காலங்களில் பல தினேஷ் கார்த்திகை உருவாக்கும் அப்படின்னு நினைக்கிற போது, அதுக்கு சென்னை சமிர்தா காரணமா இருந்தது அப்படின்னு சொல்லும்போது அதுதான் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். ரொம்ப மகிழ்ச்சி சார். பொதுவாகவே வந்து கொடுப்பதில் இன்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு தருணத்தில் தான் வந்து நீங்கள் இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுவாக நம்ம ஒரு வீடு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு இடத்துல திரட்டுறதுன்னு இருக்குல்ல, சென்னை சமிர்தாவோட ஒட்டுமொத்த பிரான்ச்சையும் ஒரு இடத்துல திரட்டி இந்த ஒரு மகிழ்ச்சியை பார்க்கும்போது ரொம்ப இன்பமாக இருக்குது. நீங்கள் சொன்னீங்க இதெல்லாம் வந்து சென்னை சமிர்தா பண்ணும்பொழுது ரொம்ப பெருமையாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் இது எல்லாமே சென்னை சமிர்தா பண்ணும்பொழுது பிஹைண்ட் ரூட்ஸ் இதில் ஒரு பார்ட்டாக இருக்குன்னு நினைக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தானே இதில் என்ன அப்படிங்கிறத ஒரு டோட்டலாக சேஞ்ச் பண்ணது அப்படின்போது அது சென்னை சமிர்தாங்கிற பிராண்டுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. அது ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த பயணம் இருக்குல்ல, இந்த பயணம் வந்து இதோட நிற்காம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை தொடர்ந்து பண்ணிட்டே இருங்க. நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அடுத்தடுத்த ஸ்டெப்பில் பிஹைண்ட் ரூட்ஸ் கண்டிப்பாக ஒரு பார்ட்டாக இருக்குது. நான் ஒரு ஃப்ளைட்டில் போயிருக்கும் போது 2 பேர் வந்து என்கிட்ட ஆட்டோகிராஃப் கேட்க வந்தாங்க. அந்த ஃப்ளைட் துபாய் போயிருந்தது. அவங்க கேட்டு எங்கே போறீங்க அப்படின்னு. ஸோ அவங்க பிளேஸ்மெண்ட் அவங்களுக்கு வந்து துபாயில் கிடைச்சது. அண்ட் இன்ட்ரெஸ்டிங்லி கோயின்சிடென்டல் எந்த காலேஜ்னு கேட்டால் சென்னை அவங்களுக்கு. தினேஷ் கார்த்திக் பேசும்போது சொன்னார், அந்த சொன்ன விதம் இது மாதிரி ஒருத்தர் 2 பேர் இல்லை மேடம். சென்னை சம்பிரதாயில் படித்து முடித்த இது வரைக்கும் இந்த 16 வருஷத்தில் 30,000 பேருக்கு மேலே இன்னைக்கு உலகம் பூரா ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நீங்களும் நானும் தாஜ் ஹோட்டலுக்கு போகிறோன்னு வச்சுங்க, ஹயத்து போகிறோன்னு வச்சுங்க, லீமெரிடிக்கு போகிறேன்னு வச்சுங்க, எந்த ஸ்டார் ஹோட்டலுக்கு போனாலும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை பார்க்க முடியும். அந்த ஒரு கொடுப்பனை கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு காலத்தில் அவேர்னஸே இல்லாமல் இருந்தது. போயும் சமைக்கிற படிப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் இருந்தது. எப்பன்னா 16 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃபீல்டை சென்னை சமிர்தா எடுத்த போது பட்டி தொட்டி எல்லாம் இதில் இவ்வளோ பெரிய வாய்ப்பு இருக்குது. எப்படி ஒரு இன்ஃபோசிஸ் மிகப்பெரிய கம்பெனியோ அதே மாதிரி தான் ஒரு ஐடிசி ஸ்டார் ஹோட்டல் அப்படிங்கிறது மிகப்பெரிய கம்பெனி. ஆயிரக்கணக்கான கோடி முதலீடு உள்ள ஸ்டார் ஹோட்டலில் மிகப்பெரிய பொக்கிஷம் ஒளிஞ்சிருக்கு. இந்த இண்டஸ்ட்ரியில் வந்தால் லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம், செலிப்ரேட் பண்ணலாங்கிறத நாங்கள் என்ன பண்ணோம்னா சென்னை சமிர்தா உலகம் பூரா அதை புரிய வச்சோம். முக்கியமாக சவுத் இந்தியாவில் பட்டி தொட்டி எல்லாருக்கும் போய் ரீச் பண்ணோம். அதனுடைய 16 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட உழைப்பு இன்னைக்கு எந்த ஸ்டார் ஹோட்டல் போனாலும் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸை பார்க்க முடியும். எனக்கு எந்த ஸ்டார் ஹோட்டல்லையுமே பிரைவசி இருக்காது. ஏன் சொல்லுங்கள்? மக்களோட பார்க்குறதுக்கு நம்ம மாணவர்கள் எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. நீங்கள் தாஜ் போனால் அங்கே ஒரு 20 பேர் இருப்பாங்க, ஹயத்து போனீங்கன்னா அங்கே ஒரு 10 பேர் இருப்பாங்க. இதை விட்டுட்டு நான் வந்து மலேசியா போகிறேன், மலேசியாவில் போய் டபுள் ட்ரீ போகிறேன், அங்கே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னைக்கு உலகம் பூராம் ஆளப்போறான் தமிழ்னு சொன்ன மாதிரி இன்னைக்கு உலகம் பூராமே சென்னை சமிர்தாவோட மாணவர்கள் எல்லா இடத்துலையும் இருக்கிறத நினச்சி உண்மையிலே மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன நோக்கத்துக்காக சென்னை சமிர்தா ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேறும் இந்த தருணம் எங்களுக்கு உண்மையிலே அது கோல்டன் மூமெண்ட்ஸ். எங்கள் சென்னை சமிர்தா உள்ள என்ட்ரு ஆயிட்டாலே 2 பிரிவாக பிரிப்போம். சென்னை சமிர்தாவுக்கு முன், சென்னை சமிர்தாவுக்கு பின். சென்னை சமிர்தாவுக்கு முன் ஒரு சாதாரண ஸ்டூடெண்டாக இருந்திருப்பார், ஆவரேஜாக படிச்சிருப்பாரு, ஒரு காமனான பர்சனாக இருப்பார். ஆனால் சென்னை சமிர்தாவுக்கு வந்ததுக்கப்புறம் அவருடைய க்ரூமிங்கை மாற்றுறோம், கோட் ஷூட்டில் மாற்றுறோம், எப்படி பேசணுங்கிறத சொல்லித்தரோம், கம்யூனிகேஷன் சொல்லித்தரோம். சென்னை சமிர்தாவுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க பேரண்ட் ஃபீல் பண்ணுவாங்க, சார் இப்போ பையன்கிட்ட நிறைய மாற்றங்கள் பார்க்க முடியுது, என்னால் இந்த 20 வருஷத்தில் முடியாத சென்னை சமிர்தா 2 வருஷத்தில் 3 வருஷத்தில் பண்ணியிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அது மாதிரி எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி என்ன அப்படின்னு கேட்டால், ஆர்டினரி இருந்த பர்சனை இன்றைக்கி எக்ஸ்ட்ரானரியாக மாற்றி பெரிய பெரிய பொசிஷனில் ஒர்க் பண்ண நினச்சி ரொம்ப பெருமை.
இது இதோட முடிவதில்லை, 30,000 முடிகிறது. சென்னை சமிர்தாவோட நோக்கம் 1 மில்லியன் 10 லட்சம் பேரை நம்மளுடைய இந்தியன்ஸ் 10 lakh பீப்புளை மிக உயரமான இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத ஒரு டிராவலில் தான் இருக்கு. நிறைய பேர் பொருளாதாரத்தினால பணம் இல்லாதனால நிறைய பேர் படிக்க முடியலங்க. இந்த நிலைமை யார்கிட்டையும் இருக்கக்கூடாது. நான் ஒரு தடவை அப்துல் கலாம் சார்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், பூமிநாதன் நீங்கள் ஒரு எஜுகேஷன் சர்வீஸில் இருக்கீங்க, ஆனால் இப்போவும் பணம் இல்லாதனால நிறையா பேர் படிக்க நினைக்கிறாங்க, படிக்க முடியல, அதுக்கு ஏதாவது பண்ணுங்களேன் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி அப்துல் கலாம் சார் பேசும்போது சொன்னார். அவர் அன்னைக்கு போட்ட விதை தான் என் மனசில் இன்னைக்கு ஒரு ஆலமரமாக மாறி இருக்கு. அவர் என்ன சொன்னாருன்னா, பூமிநாதன், ஒரு பணத்தால் பொருளாதாரத்தால் நம்மளுடைய யூத் வந்து படிக்க முடியல அப்படிங்கிற நிலைமை இப்போ இருக்கு, அதை கொஞ்சம் மாற்றுங்களேன் அப்படின்னு. அந்த விதையோடைய தொடக்கம் தான் இன்னைக்கு பணத்தால் யாரும் பாதிக்கக்கூடாதுன்ட்டு சென்னை சமிர்தா ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் எடுத்து படிக்கும் போதே ஏர்ன் ஒயில் லேர்ன். இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ண 6வது மாதத்துலேருந்தே நாங்கள் பார்ட் டைம் ஜாப் மூலமாக 30,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை நாங்கள் கொடுக்குறோம். ஸோ அதனால் இன்றைக்கி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏர்ன் ஒயில் லேர்ன் அப்படிங்கிற கான்செப்டில் அவங்க அப்பா அம்மாவை எதிர்பார்க்காம அவங்களே ஏர்ன் பண்ணுறாங்க, அவங்களே அவங்க செலவாக பார்த்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஆரம்பத்திலேருந்தே அவங்க ஒர்க் பண்ணுறனால நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்குது. அதனால தான் சென்னை சமிர்தா ஸ்டூடெண்ட் சென்ற இடமெல்லாம் சிறப்பு எப்படி அப்படின்னு கேட்டால் நாங்கள் டே 1ல் இருந்தே அந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்லிக்கிட்டே இருக்கோம். எவ்ரி மொமெண்ட் அதை சொல்கிறோம். அதனால தான் இன்னைக்கு மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்டை விட சென்னை சமிர்தா ஸ்டூடெண்ட் இன்னைக்கு பெரிய இடத்துல இருக்கிறதுக்கு அதுதான் காரணம். நிச்சயமா சென்னை சமிர்தாவோட பயணம் ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து மேலும் தொடரட்டும் சொல்லி பிஹைண்ட் சார்பாக வாழ்த்துக்கிறேன். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ.